பெற்றோர்களுக்கும் மாணவ இந்த விழாவினை கண்டுகளிக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் எனது முதற்கண் காலை வணக்கம். நம்ம எல்லாரும் இங்கே கூடி இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படணும். எல்லாரும் பெருமைப்படுறீங்களா? மாணவர்கள் எல்லாரும் கொஞ்சம் திரும்பி பேசுங்க. எல்லாரும் பெருமையா இருக்கா இன்னைக்கு உங்களுக்கு? எதனால? இன்னைக்கு என்ன நாள்? குடியரசு நாள். குடியரசு நாள் என்னன்னு தெரியுமா? இப்போ எல்லாருமே சொன்னாங்கல்ல, புரிஞ்சுதா உங்களுக்கு? குடியரசு நாள், இந்த குடியரசு நாளை 1950 வருஷம் நம்ம எல்லாரும் சமன்னு சொல்லிட்டு சட்டம் ஏற்றி பிரகடனப்படுத்தப்பட்ட நாள். அதனால தான் இன்னைக்கு இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். 76வது வருஷம் தான். எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்சிச்சா? உங்களுக்கு தெரியுமா சுதந்திரம் கிடைச்சதா? எல்லாருக்கும் சொல்லுங்க, சுதந்திரம் கிடைச்சதா இல்லையா? எல்லாரும் கிடைச்சிச்சா? உண்மையான சுதந்திரம் கிடைக்கணும்னா அது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. சுதந்திரம் ஏட்டில் மட்டும்தான் இருக்கு. அது இன்னும் நமக்கு நடைமுறைப்படுத்தப்படல. அது பல அரசியல்களால அது கட்டுப்படுத்தப்படுது. ஜாதி அரசியல், மத அரசியல், இன்னும் நிறைய விஷயங்களால யாருக்கும் சுதந்திரம் இன்னும் முழுசா போய் சேரல. அந்த சுதந்திரம் முழுசா கிடைக்கணும்னா நாளைய எதிர்காலமான உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? சுதந்திரம் யார்கிட்ட இருக்கு? எல்லாரும் பேசுங்க பாஸ், மாணவர்கள் எல்லாம் பேசுங்க. இன்னும் சுதந்திரம் நமக்கு கிடைச்சதா? இல்ல. ஏன்? சுதந்திரம் கிடைக்கணும்னா அதுக்கெல்லாம் நீங்க போராடணும். அதுக்கு போராடுறதுக்கு ஒரே வழி படிப்பை மட்டும்தான். நீங்க எல்லாம் ஒழுங்கா படிச்சு நாளைய சமூகத்தை நீங்க மேம்படுத்தினா மட்டும்தான் சுதந்திரம் கிடைச்சதா நமக்கு அர்த்தம். புரியுதா? புரியுதாப்பா? சுதந்திரம் கிடைக்கணும் என்ன பண்ணணும்? நீங்க நல்லா படிக்கணும். 5 வளையாது 50 வளையாது பழமொழி தெரியல உங்களுக்கு? தெரியுமா? இந்த வயசுல நீங்க கஷ்டப்பட்டு படிக்கலன்னா நாளைக்கு பெரியவனாகும் போது நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த படிப்பு உங்களுக்கு நாளைய வாழ்க்கையை சுலபமாக்கி கொடுக்கும். தெரியல? தெரியுமா? அப்ப படிப்பீங்களா? முயற்சி பண்ணுவீங்களா? சுதந்திரம் யார்கிட்ட இருக்கு? எங்க கிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கு. நம்ம கையில இல்ல. இன்றைய மாணவர்கள் எதிர்கால சமூகத்துக்கிட்ட தான் இருக்கு. புரியுதா? நல்லா படிப்பீங்களா? நாளைக்கு இந்தியா முன்னேறணும்னா அதுக்கு இன்னைய இளைஞர்களான உங்ககிட்ட மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் நாளை இந்தியா தலைமைந்து நிற்கும்.